நல்லா சுல்லுன்னு வெயில் அடிக்கிற காலத்திலே இந்த கட்டி பெருங்காயத்தை உருட்டி போடுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இப்போ குளிர்காலம் வேற சொல்லவா வேணும். அவசரமா சமைக்கும் போது இந்த பெருங்காயத்தை பிரிச்சு அதை உருட்டி போடுறதுக்குள்ள ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். டென்ஷன் ஆகாம எந்தவித செலவும் இல்லாம ஈஸியா அந்த கட்டி பெருங்காயத்தை பொடி பொடியா ஆக்கணுமா, நீங்க பருப்பு வேக வைக்கிற நேரத்துல இதை செஞ்சு முடிச்சிடலாம். நீங்க சமைக்கிற நேரத்துல அந்த அடுப்போட அனல்ல இந்த கட்டியா இருக்கிற பெருங்காயத்தை அப்படியே வச்சிடுங்க. நீங்க சமைச்சு முடிக்கிற நேரத்துக்குள்ள இந்த பெருங்காயம் அப்படியே சூப்பரா உதிரியா ஈஸியா பிரிச்சு எடுக்க வந்துருங்க. நான் அது போல தான் பருப்பு வேக வைக்கிற டைமுக்கு கை நோகாம டென்ஷன் இல்லாம எந்தவித கஷ்டமும் இல்லாம ஈஸியா இது போல உருட்டி போட்டுடலாங்க. அப்படி இல்லைன்னா தட்டையா கூட போட்டு நீங்க ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சு எத்தனை பேர் இந்த கட்டி பெருங்காயத்தை யூஸ் பண்றீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடடா இந்த டிப்பு தெரியாம போச்சுன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். வெயில் காலமோ குளிர்காலமோ எந்த காலத்திலையும் ஈஸியா இது போல கட்டி பெருங்காயம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னுமா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க? இது போல நிறைய குட்டி டிப்ஸ் என்னுடைய கிச்சன் டிப்ஸ்ங்கிற பிளேலிஸ்ட்ல ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க.